அவன் பெரிதாக யார் எது சொன்னாலும் கேட்கும் ரகம் அல்ல என்றாலும் டைகர் சொல்லும் பொழுது அவனால் அதை மறுக்க முடியவில்லை. பிறகு கரிகாலன் அருகில் வந்த சூர்யா, உங்களை பார்த்து ரொம்ப மாசம் ஆன மாதிரி இருக்கு. ஏன் அங்கிள் என்ன பார்க்க வரதில்ல? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்று கேட்டான் ஒரு போலி புன்னகையுடன். அவனைப் போலவே போலியாக புன்னகைத்த கரிகாலன், நிறைய முக்கியமான வேலை இருந்துச்சுப்பா, அதான் உன்னை பார்க்க வர முடியல என்றார். இன்னொரு புறம் சர்வா சூர்யா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் ஆலியா. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இருவரும் ஏதோ விவாதம் செய்வது போல் அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அவர்கள் பேசிக்கொண்டது அவளுக்கு கேட்கவில்லை. இறுதியாக சர்வா சூர்யாவை அங்கிருந்து கிளம்ப விடாமல் தடுத்ததை மட்டும் கவனித்தாள். 2 பேரும் எதையோ என்கிட்ட மறைக்கிறாங்க என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். உள்ள போலாம், மீட்டிங் ஆரம்பிச்சிடும் என்று சர்வா கூறியதும் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே செல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சிறிது தூரம் சென்றால் ஒரு பெரிய கதவு கொண்ட அறை இருந்தது. அங்கு விலை உயர்ந்த வண்ண வண்ண விளக்குகள் ஏற்றப்பட்டு ராஜாவின் அரண்மனையைப் போல அந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்க, சர்வாவிற்கு இன்னும் கூட இது அனைத்தும் தன்னுடையதுதானா என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அவன் உள்ளே வந்ததும் அனைவரும் எழுந்து நின்று அவனை பார்த்து கைத்தட்டி, வெல்கம் டைகர், வெல்கம் என்று அவனை வரவேற்றனர். தேங்க்யூ சோ மச், எல்லாரும் உட்காருங்க என்று கூறிய சர்வா நன்றி சொல்லிவிட்டு அங்கு அவனுக்காக காத்திருந்த ஒரு ஆடம்பரமான சேரில் அமர்ந்தான். அனைவருக்குமே டைகர் மீண்டும் வந்துவிட்டான் என்ற தகவல் விக்ரமன் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த மகிழ்ச்சியில் அங்கு வைக்கப்பட்டிருந்த மது பானங்களை அருந்தி அனைவரும் அதை கொண்டாடிக் கொண்டிருக்க, சர்வாவிற்குத்தான் அதை பார்க்க கோபம் வந்தது. ஒரு பக்கம் கம்பெனி எல்லாம் கொலாப்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, இவங்க எல்லாரும் அதை பத்தி கவலைப்படாம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று மனதில் நினைத்தவன் அவர்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, 10 வருஷம் ஆயிடுச்சு, டைகர் திரும்ப வரவே மாட்டார்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திரும்ப வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று டேபிளில் அமர்ந்திருந்த ஒருவர் கூற, ஒரு நிமிஷம், நான் தான் டைகரை கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் என்று அந்த பெருமையை தனக்கே உரித்தாக்கிய விக்ரமன் கூற அனைவரும் சிரித்தனர். மரியாதையுடன் அனைவரையும் பார்த்த சர்வா, இவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்பி வந்த எனக்கு நீங்க இந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு, பாசம் காட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஏன் நம்ம கம்பெனியோட நிலைமை எப்படி இருக்குன்னு. இந்த செலிப்ரேஷன் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்களுடைய வேலையை கவனமா பாத்தீங்கன்னா நாம எப்பவுமே நம்பர் 1 இருக்கலாம் என்று அவன் கூற, சர்வா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் சென்னை போகணும் உடனே என்று வாட்சை பார்த்து கொண்டே கூறினாள் ஆலியா. அடுத்ததாக எழுந்து நின்ற லோகேஷ், கவலைப்படாத டைகர், அதான் நீ திரும்ப வந்துட்டியே, இனிமே எதுவும் தப்பா போகாது, எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம், மறுபடியும் நம்ம கம்பெனிஸ் எல்லாமே டாப்புக்கு வரும் என்று உற்சாகத்தோடு கூறினார். அதற்கு தலையாட்டிய சர்வா, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், நான் தான் டைகர்ங்கிற விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழறது தான் நல்லதுன்னு தோணுது. அதனால யாரும் என்னை பத்தி வெளியில பேசக்கூடாது என்றவன் சொல்ல, ஆமா, டைகரை பத்தி வெளி உலகத்துக்கு தெரிய சரியான நேரம் இன்னும் வரல, அதனால டைகர் சொன்ன மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ளதா இருக்கணும் என்று தெளிவாக கூறினார் கரிகாலன். பிறகு பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமா சர்வா என்று விக்ரமன் கேட்டுவிட்டு சூர்யாவை பார்க்க, அவரது பார்வையிலேயே விஷயத்தை புரிந்து கொண்ட சூர்யா ஒரு சின்ன தலையசைப்புடன் உள்ளே சென்று ஒரு கையில் தூக்கக்கூடிய லாக்கரை கொண்டு வந்து சர்வாவின் முன்னால் வைத்தான். இதுல இருக்கிற எல்லாமே உன் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு என்று பொறுமையாக பேசிய சூர்யாவை பார்த்தான் சர்வா. நிஜமாகவே அவனது முகம் இப்போது சாந்தமடைந்திருந்தது. பிறகு தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த அந்த லாக்கரை திறந்த சர்வா அதற்குள் குவிந்திருந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தான். இது எல்லாமே சொத்து பத்திரம், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியாம ஒரு 500 ரூபாய்க்கு நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்று அவன் நினைக்க, அவனையும் மீறி லேசான சிரிப்பு வந்தது. தனது கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்த ஆலியா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இப்பவே கிளம்பணும், அப்பதான் ஈவினிங்குள்ள நான் மீட்டிங்க்கு போக முடியும் என்று கூற, அவளது அவசரத்தை புரிந்து கொண்ட சூர்யா, நீ வேணும்னா டைகரோட ஜெட்டை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பு, நான் டைகரை என் கூட கூட்டிட்டு வரேன் என்றான். வேறு யாராவது கூறியிருந்தால் கூட அவள் சட்டென ஒப்புக்கொண்டிருப்பாள்.
கூறியது சூர்யா என்பதால் தயங்கி சர்வாவை பார்க்க, நீ ஏன் ஜெட்டை எடுத்துட்டு கிளம்பு, நான் சென்னை வந்தப்புறம் உன்னை மீட் பண்றேன் என்று அவன் கூறியதும் சரி என்று சொன்ன ஆலியா அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். எல்லா ஃபைலையும் கரெக்டா எடுத்துட்டு வந்தேனா, எதையாவது விட்டுட்டு வந்துட்டேனான்னு தெரியல என்று குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்த சூர்யா மீண்டும் லாக்கரை திறந்து ஒரு முறை செக் செய்யலாமா என யோசித்தான். இல்ல, லாக்கரை திறந்து பார்த்தா சொத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்றியான்னு இந்த டைகர் என்னை பார்த்து அசிங்கமா கேட்பான். ஏதாவது மிஸ் ஆகி இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம் என்று தனக்குத்தானே அவன் பேசிக் கொண்டிருக்க, முக்கியமான சில டாக்குமெண்ட்டுகளை எடுத்து தனது சூட்கேஸில் அடுக்கிய சர்வா அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானான். அதை கவனித்த மற்றவர்கள் எழுந்து நிற்க, நான் இப்போ கிளம்பியாகணும், உங்க எல்லாரையும் நான் சீக்கிரமே மீட் பண்றேன் என்று கூற, ஓகே டைகர் என்று அனைவரும் கோரஸாக கூறினர். பிறகு ஒருவர் பின் ஒருவராக சர்வாவிடம் வந்து பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, அந்த வீட்டிற்கு வெளியே உயர் ரக கார்கள் அனைத்தும் வரிசை கட்டி ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறியது. பின் சர்வா சூர்யாவிடம் கிளம்பலாமா என்று கேட்க, கார் ரெடியா இருக்கு என்று அழைத்துக் கொண்டு காரில் ஏறினான் சூர்யா. அடுத்த சில நிமிடங்களிலேயே பிரைவேட் ஏர்போர்ட்டுக்கு இருவரும் வந்து சேர்ந்திருக்க, அங்கு சூர்யாவின் பிரைவேட் ஜெட் காத்துக் கொண்டிருந்தது. இருவரும் அதில் ஏறி பயணத்தை ஆரம்பித்தனர். அதற்குள்ளேயே அமைக்கப்பட்டிருந்த சிறிய பாருக்குள் சென்ற சூர்யா, உனக்கு ஏதாவது வேணுமா என்று ஜன்னல் வழியாக மேகங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சர்வாவிடம் கேட்டான். வேண்டாம் என்பது போல தலையாட்டிய சர்வா மீண்டும் வேடிக்கை பார்ப்பதை தொடர்ந்தான். தனக்கு தேவையான ட்ரிங்கை கிளாஸில் ஊற்றிக்கொண்ட சூர்யா சர்வாவிற்கு எதிரே இருந்த சீட்டில் வந்து அமர்ந்தான். வெகு நேரம் சர்வா அவனிடம் எதுவும் பேசாமலேயே இருக்க, நீ என் மேல கோபமா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் கண்டிப்பா கோபம்தான் பட்டிருப்பேன். ஆனா ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். இனிமே எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸையும் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என் அப்பா தப்பு பண்ணியிருந்தா நிச்சயம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ கண்டிப்பா என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா தயவு செஞ்சு எனிமியா நினைக்காத என்று சொல்லி முடித்த சூர்யா கிளாஸில் இருந்த மதுவை அருந்த ஆரம்பித்தான். அதுவரை ஜன்னல் பக்கமே திரும்பியிருந்த சர்வா மெதுவாக அவன் பக்கம் திரும்பி அவன் முகத்தை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் மீண்டும் திரும்பிக் கொண்டான். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் என்று அடுத்த டாபிக்கை பேச ஆரம்பித்த சூர்யாவின் கண்களில் இப்போது உண்மையான ஆர்வம் இருந்தது. அவனை திரும்பி பார்த்த சர்வா, அது ஒரு பெரிய கதை, எப்பயாவது டைம் கிடைக்கும்போது உனக்கு நான் விளக்கமா சொல்றேன். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா என்று சூர்யாவிடம் சாதாரணமாக கேட்டான். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுல நிறைய பேப்பர்ஸை இதுவரைக்கும் நான் ஓபன் பண்ணி படிச்சது கூட இல்லை. அதனால நீயே பாரு, உனக்கு டவுட் இருந்தா என்கிட்ட கேளு என்று சொல்லி ட்ரிங்கை ஒரு சிப் குடித்தான். சர்வா அதிருப்தி அடைந்தான். கம்பெனி எல்லாம் ஏன் நஷ்டத்துல போகுதுன்னு இப்பதான் தெரியுது. என்ன சொத்து இருக்குன்னு கூட தெரியாம இவன் சுத்திக்கிட்டு இருந்தா கம்பெனி அப்புறம் எப்படி இருக்கும் என்று நினைத்தவன், நீ எல்லா கம்பெனி கூடயும் டச்ல இருக்கியா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டான். கிளாஸில் இருந்த கடைசி சொட்டு வரை குடித்து முடித்து அதை ஓரமாக வைத்துவிட்டு சர்வாவிடம் திரும்பிய சூர்யா, எப்பவாவது குயின் கிட்ட ரிப்போர்ட் எல்லாம் கேட்டு செக் பண்ணிப்பேன். மத்தபடி எல்லா கம்பெனிகளையும் நேர்ல எல்லாம் போய் பார்க்கறதில்ல. ஆயில் ரிஃபைனரிய மட்டும் நானே கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று பெருமையுடன் அவன் கூறி முடிக்க, அமைதியாக தலையாட்டி கேட்டுக்கொண்ட சர்வா, சரி இதுக்கப்புறமும் ஆயில் ரிஃபைனரிய நீயே பார்த்துக்கோ, அப்பப்போ எனக்கு ரிப்போர்ட்ஸ் மட்டும் அனுப்பி வை என்று சர்வா கூறியதும், கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு சின்ன புன்னகையோடு கூறினான் சூர்யா. பின் சிறிது நேரத்திலேயே இருவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். வந்ததும் குயின்சிக்கு கால் செய்தான் சூர்யா. ஒரே ரிங்கில் காலை அட்டன் செய்த குயின்சி, குட் ஈவினிங் சார், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ என்று பணிவுடன் கேட்டாள். நான் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரோட நம்பர் தரேன், உடனே அவர்கிட்ட பேசுங்க. யார் சார்? பேசுங்க, உங்களுக்கே தெரியும் என்று கூறி காலை கட் செய்த சூர்யா அவளுக்கு சர்வாவின் போன் நம்பரை அனுப்பி வைத்தான். நல்ல வேளை என் பேரை சொல்லல, இல்லைனா அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் என்று சொல்லி சிரித்த சர்வா, கம்பெனியில ஒரு ஸ்பை இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் தானே, அதனால என்ன பத்தின டீடைல்ஸ் வெளியில தெரியாம பாத்துக்கோ என்று கூறியதும் சரி என தலையாட்டிய சூர்யா, நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் தப்பா நடக்காது, இது இந்த சூர்யாவோட ப்ராமிஸ் என்று சூர்யா சொல்லி முடித்த நேரம் சர்வாவிற்கு குயின்சியிடமிருந்து போன் வந்தது.
ஹலோ சார், நான் குயின்சி, புரோட்டான் கம்பெனியோட செக்ரட்டரி என்று போலியான உற்சாகத்தோடு அவள் பேச, ஹலோ குயின்சி, டைகர் ஸ்பீக்கிங் என்று சர்வா கூறியதும், டைகர் 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 நீங்க உயிரோடு இருக்கீங்களா என்று அடுத்த நொடியே அந்த பக்கம் நடுங்க ஆரம்பித்தாள் குயின்சி. ஏதோ தப்பு செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட பதட்டம் அவள் முகத்தில். டைகரின் பெயரை கேட்டதும் குயின்சி ஏன் பயப்பட வேண்டும்? குயின்சிதான் உண்மையான ஸ்பையா? சூர்யாவின் நட்பு நாடகமா? அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.